ரவா ரோஸ்ட் அப்படிங்கும்போது 2 விஷயம் கருத்தில் வைக்கணும். அதாவது ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியம். அதோட சூடாக சாப்பிட்ணும். அது செய்து கொடுக்குறவங்களுக்கும் பொறுமை இருக்கணும். அவங்கவுங்க அப்பப்போ ஒவ்வொரு டைம் வரும்போது நம்ம செய்து கொடுக்க, அதுபோல் சாப்பிட்றவங்களும் செய்து கொடுக்குறவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இது ஆறுனா நல்லா இருக்காது. கண்டிப்பாக இப்போ நீங்கள் அதை சாப்பிட்றீங்க, கண்டிப்பாக மற்ற பதார்த்தங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் இதை அதிக விலை கொடுத்தாலும் அந்த கடந்து வர்ற அந்த ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷத்தில் கண்டிப்பாக இதனுடைய கிறிஸ்பினஸ் போயிடும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்குறது பச்சரிசி மாவு. இதுதான் வந்து ஒரு ருசியை தர்றது. அதே போல் மைதா மாவு பைண்டிங்காக, ரவை வந்து அந்த தோசையை ஸ்டிக்கியாக வைக்கிறதுக்கு. இந்த புரிதல் இருந்துட்டால் போதும், உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் எப்போ வேணாலும் குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு ரவா ரோஸ்ட்டு நீங்கள் செய்து கொடுக்கலாம். வாங்க அளவுகள் என்னங்கிறத பார்க்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி மாவு, இது 1/4 படி. 1/4 பங்கு மைதா மாவு, 1/4 பங்கு ரவை. இதான் ரேஷியோ. ஒரு 3 மடங்கு தண்ணி இதில் போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ரவை ஊறணும். அதனால் எல்லாம் ஒன்றோட ஒன்று மெர்ஜ் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு விஸ்குனால் லைட்டாக கலந்து விட்டு அப்புறம் கரண்டி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். உப்பு, கொஞ்சமாக தயிர், கொஞ்சம் சர்க்கரை. முதல்ல போட்டது சர்க்கரை, இப்போ உப்பு. சர்க்கரை ஒரு ஷேடு நல்ல கலர் கொடுக்கும். பெருங்காய பொடி போட்டுக்கிட்டோம், நல்லா கலக்கி கொடுத்து மூடி வச்சிடலாம் 20 நிமிஷம். இப்போ கல்லை காய விட்டுறோம். மாவை எடுத்து பார்க்குறோம் என்ன கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. கண்டிப்பாக திரும்ப ஒரு 3/4 பங்கு தண்ணி ஊற்றுனேன். இப்போ பச்சை கருவேப்பிலை பிச்சு போட்டுக்கிறோம். மிளகு 1-2 இடிச்சிருக்கோம். இஞ்சி, பச்சை மிளகாய், இதெல்லாம் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, எடுத்த மாவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வெண்பொங்கலுக்கும் அப்படி தான், இந்த ரவா தோசைக்கும் இது கலக்கும்போது நம்ம தேவைக்கு. ஜீரகம் கண்டிப்பாக போடணும். இப்போ திரும்ப நான் 3/4 பங்கு தண்ணி போட்டுக்கிறேன். நீர்மோர் போல் இப்படி இருக்கணும். கல் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு இப்படி ஒரு துணி வச்சுக்கோங்க, காட்டன் துணி. எண்ணெயை பரப்பி விடுறதுக்கும் இதுதான். நம்ம தோசை சுட்டு முடித்ததுக்கப்புறம் கல்லில் இருக்க எண்ணெயை எடுக்கிறதுக்கும் இந்த துணி தான். அப்புறம் அலசி கல் மேலேயும் நீங்கள் காய போட்டுக்கலாம். ஒவ்வொரு முறையும் இப்படி பயன்படுத்திக்கலாம். தண்ணி தெளிக்கும் போது கல்லில் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை, நான் உப்பு போட்டுக்கிறேன். தண்ணி தெளிக்கும் போது நடுவில் மட்டும் சுருங்க கூடாது, ஓரத்துலையும் சுருங்கணும். அப்படின்னா தான் நம்ம மாவை எடுத்து கல்லில் விடணும். இது ரொம்ப பெரிய டிப்ஸு. ஏன்னா ஃப்ளேம் கடைசி வரையிலும் வந்திருக்கணும். நம்ம ஒரு டம்ளரில் கலக்கி, உங்கள் தோசைக்கல் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த டம்ளரோ வட்டாவோ எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றி வர ஒரு 5-6 முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்குனது கொஞ்சமாக அப்படி போட்டுக்கிறோம், ரொம்ப போடக்கூடாது. இப்போ அந்த டம்ளரால் சுற்றி வர, டம்ளரில் எடுத்து ஊற்றினோன்னே அடியில் செட் ஆகிக்கும். ஒரு ஸ்பூனில் கலக்கி விட்டு உடனே இதில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உக்காருது பாருங்கள் மாவு. ஃப்ளேம் வந்து சரியாக ஓரத்தில் இல்லைன்னா உங்களுக்கு மாவு போல் வெடிப்பு வெடிப்பாக இருக்கும். இப்படி கல் காஞ்சோன்னு தான் ஊற்றணும். ஒரு 1.5 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 30% ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நல்லா மெதுவாக வேக விடுங்க. 1 நிமிஷம் கழித்து எண்ணெய் விட்டுக்கிறோம், சுற்றி வர விட்டுக்கிறோம், நடுவில் விட்டுக்கிறோம். இரும்பு கல்லுங்கிறதால கொஞ்சம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், ஏடாக வருது பாருங்கள். இப்படி வெந்து வர்றதுக்கு 3 நிமிஷம் ஆகும். நம்ம திருப்பி போட வேண்டியதில்லை, அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி அருமையாக இருக்கும்.